பூமிக்கு அடியில் ஒரு 7 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு 3 மடங்கு அதிகமான நீர் இருக்கிறதா விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ பூமிக்கு அடியிலையும் ஒரு கடல் இருக்குதா? பூமிக்கு அடியில் கண்டிப்பாக தண்ணி இருக்குது. இது ஒரு பந்து. இந்த பந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அழியாமல் இருக்கிறதுக்கான வழி. அதனால தான் 3/4 பாகம் தண்ணி இருக்குது, 1/4 பாகம் தான் லேண்ட். இந்த 3/4 பாகத்தில் அங்கங்கே தண்ணி அங்கங்கே உள்ள இதுவாக இருக்குது. இது உண்மை தான். அதனால தான் பூமியிலேருந்து தண்ணி எடுத்து நிலத்துக்கு பாசி நிலத்தில் வழி பண்ணி திரும்ப அந்த தண்ணி கால்வாசி திரும்ப பூமிக்கு அடியில் தான் போகும். பூமிக்கு அடியில் தான் உரியக்கூடிய தன்மைகள் வழியாக இருக்கும். வேறு எந்த ஒரு அந்த செடிக்கு தேவையான மீதியெல்லாம் பூமிக்கு. அதனால தான் இந்த பூமியோட தன்மையே அப்படி தான் அமைக்கப்பட்டு இறையோட தன்மை, இறையோட தத்துவம். தண்ணி இல்லைன்னா எந்த உயிரினமே வாழ முடியாது. தண்ணி தான் முதன்மை. தண்ணி, காற்று மேலிருந்து வருது, தண்ணி வந்து நம்ம உடம்புல. இதெல்லாம் ஒரு சுழற்சியில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுழற்சியான வழியாக இருக்கக்கூடிய அந்த பூமி 3/4 பாகம் தண்ணி இல்லாமல் அது உண்மை தான். இன்னும் நான் 700 அடி போனால் 800 கிலோமீட்டர் போனாங்கன்னா அதில் முழுக்க தண்ணி இருக்குது. அவங்க பார்க்கலாம், கடல் இருக்கிறது உண்மை தான்.